எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். யார் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன்? ஏன் இந்த உலகமே இவரை பத்தி பேசிட்டு இருக்கு? பார்க்கலாம். இவன் சாதாரணமா செக்ஸ் டிராபிகிங், ஹியூமன் டிராபிகிங் பண்றவன் மட்டும் கிடையாது. இவன் ஒரு பவர் புரோக்கர். அதனாலதான் எல்லா நாட்டு தலைவர்களையும் கைக்குள்ள வச்சிருக்கான். என்னென்ன திருட்டுத்தனம் எல்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு மொத்தம் 3 மில்லியன் பேஜஸ், 2000 வீடியோஸ், 1,80,000 இமேஜஸ் கிடைச்சிருக்கு. இவ்வளவு பில்டப் பண்ணி பேசிட்டு இருக்கிற இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டைன் கிரிமினல், பவர் புரோக்கர், பெடோஃபைல், ஃபைல் அப்படி இப்படின்னு ஒரு பெரிய கிரிமினலா சொல்ற இவன் ஆகஸ்ட் 10, 2019 இறந்து போயிட்டான். இவனோட டெத்தே ஒரு பெரிய மர்மம். எப்படின்னு தெரியுமா? யூஎஸ் பிரிசன்ல இவன் அடைச்சு வச்சிருக்கும் போது சூசைட் பண்ணி செத்து போயிட்டான்னு எல்லாரும் சொல்றாங்க. அது எப்படிங்க ஈஸியா அவன் சூசைட் பண்ணி செத்து போவான்னு பப்ளிக் எல்லாரும் கொதிச்சு எழும்போது ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றாங்க. பாருங்க, இது சூசைட் தான், கேமரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த வீடியோல 2 minutes 53 seconds மிஸ் ஆகுது. அந்த கேப்ல ஏதோ நடந்திருக்கு. இவ்வளோ பெரிய கிரிமினலை போட்டு தள்ளுறதுக்கும் அங்க இன்னொருத்தன் இருந்திருக்கான். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, 2017 to 2021 வரைக்கும் அந்த டைம்ல பிரசிடென்டா இருந்தது டொனால்டு ட்ரம்ப் தான். இப்போ இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல அதிகமா பேர் அடிப்படுறது டொனால்டு ட்ரம்ப் தான். அமெரிக்கா வெர்ஜின் ஐலாண்ட்ஸ்ல இவனுக்குன்னு 2 பிரைவேட் ஐலாண்ட்ஸ் இருக்கு. லிட்டில் சென்ட் ஜேம்ஸ், இது டோட்டலி 70 acres, 70. கிரேட் சென்ட் ஜேம்ஸ், இது டோட்டலி 165 acre. இந்த 2 பிரைவேட் ஐலாண்டை வச்சுக்கிட்டு ஃபுல்லா வயர்டு சிசிடிவி கேமராஸோட வச்சு, அதாவது ஒரு பெடோஃபைலா வாழ்ந்துகிட்டு பல பிரசிடென்ட், சயின்டிஸ்ட், அவனுங்க இவனுங்க பெரிய தலைங்க எல்லாரையும் அவனோட பிரைவேட் ஐலாண்டுக்கு கூப்பிட்டு வந்து வைல்ட் பார்ட்டிஸ் கண்டக்ட் பண்றது இவனோட வேலை. அதாவது ஒரு பவர் புரோக்கரா அவனோட வெப்பன்ஸ், ஆயுதத்தை எல்லாத்தையும் விற்கணும் அப்படின்றதுக்கு, அந்த டீலிங் பேசுறதுக்கு, இந்த பிரதமர் எல்லாம் கைக்குள்ள போட்டு வச்சுக்கிறதுக்கு, இந்த சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் கடத்திட்டு போய் செக்ஷுவலி அவங்களை ஹாரஸ் பண்ணி அவங்க லைஃபே காலி பண்றதுதான் இவங்களோட வேலை. இந்த சின்ன குழந்தைங்கிறதுல வெறும் 13, 14 ஏஜ் மட்டும் கிடையாதுங்க. சின்ன குட்டி குட்டி குழந்தைங்க வரைக்கும் இவனுங்க கடத்தி கொண்டு போய் வச்சிருந்திருக்காங்க. இவனோட ஐலாண்ட பார்த்தாலே ரொம்பவே மர்மமா இருக்கு. ஒரு ஃபிளவர் கூட இல்லாத ஐலாண்ட். ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல ஒரு பிளாக் மேன் ஏரோ அண்ட் பவு வச்சுட்டு நிக்கிற மாதிரி, ஒரு ரூம் ஃபுல்லா கம்ப்ளீட்டா டென்டிஸ்ட் ரூம் மாதிரி இருக்கு. வால் எல்லாம் அக்லி ஹியூமன் ஃபேஸஸ், அவங்களோட மாஸ்க் தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு போர்டுல பவர், டிசெப்ஷன் அப்படி இப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. கம்ப்ளீட்டா இந்த 2 ஐலாண்டுமே வயர்டு. அதாவது ஈவன் பாத்ரூம்ல கூட சிசிடிவி பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கானுங்க. இவனோட வீடு ஒரு 7 story ஹவுஸ், அதாவது 7 அடுக்கு மாடி. இவனோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே என்ட்ரன்ஸ்லயே ஒரு சின்ன பொண்ணு கல்யாண கோலத்துல, அதாவது ஒயிட் ஃப்ராக்ல ஒரு கயிறை பிடிச்சி மேல அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கல்ப்சர் வச்சிருக்கான். இதை பார்த்தாலே ரொம்பவே டிஸ்டர்பிங்கா இருக்கு. இதை பார்த்தாலே தெரியுது இவன் ஒரு பெடோஃபைல், இவன் இந்த மாதிரியான ஒரு ஆள் தான், அதனாலதான் இப்படி ஒரு ஸ்கல்ப்சர் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இவன் வீட்டுல பாக்குற எல்லாமே டிஸ்டர்பிங்கா தான் இருக்கு. இவன் ஒரு மசாஜ் ரூம் இருக்கு, லைஃப் சைஸ் டைகர் இருக்கான் வீட்டுல. இதை தாண்டி வீட்டுல லீவ்ஸ் அண்ட் ஃபிளவர்ஸ்னு எதுவுமே கிடையாது. கம்ப்ளீட்டா பாத்ரூம்ல இருந்து, பெட்ரூம்ல இருந்து, மசாஜ் ரூம்ல இருந்து எல்லாத்துலயும் சிசிடிவி கேமராஸ். பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாம் உள்ள அவங்க என்ஜாய் பண்றது, அதாவது அந்த பிளஷர், இந்த சின்ன குழந்தைங்க மூலமா அவங்களுக்கு கேவலமான பிளஷரை கொடுத்து இதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது அவனோட வேலையா இருந்துட்டு இருந்திருக்கு. சில கண்ட்ரிஸோட பிரசிடென்ட்ஸை தவிர மத்த எல்லா பிரசிடென்ட்ஸ்க்கும் இவனோட கனெக்ஷன் இருக்கு. இவனோட போட்டோஸ் எடுத்திருக்காங்க, இந்த மாதிரி வைல்ட் பார்ட்டிஸ் அட்டென்ட் பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களோட லைஃப்ல விளையாண்டுருக்காங்க. பில் கேட்ஸுக்கும் ஜெஃப்ரி எப்ஸ்டைனுக்கும் பயங்கரமான கனெக்ஷன் இருக்கு. பில் கேட்ஸும் அவங்களோட வைஃப் திடீர்னு டிவோர்ஸ் பண்ணும்போது எல்லாரும் யோசிச்சிருப்போம், என்னடா இந்த வயசுல அதுவும் இவ்வளவு வெல்த்தியான ஒரு பர்சனை ஏன் டிவோர்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்கு. அது இந்த ரீசனா தான் இருந்திருக்கு. ஜெஃப்ரி எப்ஸ்டைன் அனுப்புற பொண்ணுங்களோட ரொம்பவே உல்லாசமா இருந்து பில் கேட்ஸுக்கு எஸ்டிடி, அதாவது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் எல்லாமே அவனால சரி பண்ண முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு. இதனாலதான் அவரோட வைஃப் டிவோர்ஸ் பண்ணிட்டு போய். சயின்டிஸ்ட் ஸ்டீஃபன் ஹாக்கிங் இன்னைக்கு வரைக்கும் புக்ல படிச்சுட்டு இருக்கிற இந்த மனுஷன் கூட இந்த எப்ஸ்டைனோட பிரைவேட் ஐலாண்ட் நிறைய டைம் விசிட் பண்ணிருக்காரு. அவரோட போட்டோஸும் வெளியே வந்திருக்கு. ஜெஃப்ரி எப்ஸ்டைனோட பேங்க் அக்கௌண்ட் நேம் என்னன்னு தெரியுமா? பால். அதாவது ஏன்ஷியன் இஸ்ரேல்ல பால் அப்படிங்கிற டீமனோ இல்ல காடோ இருந்திருக்காங்க. அதாவது சில பேர் டீமன் சொல்றாங்க, சில பேர் காடுன்னு சொல்றாங்க. நீங்க ரெண்டையுமே வச்சுக்கோங்க. டீமனோ இல்ல காடோ ஒருத்தர், பால் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்திருக்காங்க. இவங்களுக்கு தன்னோட குழந்தைங்களை உயிரோட எரிச்சு ஆஃபர் பண்ணுவாங்க. இந்த ஏன்ஷியன் இஸ்ரேலைட்ஸ் அவங்களோட குழந்தைங்களை தீயில போட்டு அதை இந்த பாலுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. இந்த பேரு தான் ஜெஃப்ரி எப்ஸ்டைன் தன்னோட பேங்க் அக்கௌண்ட் நேமா வச்சிருக்கான். பால் அப்படிங்கிறதுக்கான மீனிங் மாஸ்டர், லீடர், இந்த மாதிரி. 2006 கேப்ரியலா ரீகோ ஜிமென்ஸ் அப்படிங்கிற மெக்சிகன் மாடல், அதாவது 21 வயசு தான். இந்த பொண்ணு நடு ரோட்ல நின்று கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோட அவங்க ஹியூமன் ஃபிளஷ சாப்பிடுறாங்க, அவங்க ஹியூமன்ஸை சாப்பிடுறாங்கன்னு கத்திருப்பாங்க. எல்லாருமே ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருந்திருக்கும். பட் ஆஃப்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் கம்ப்ளீட்டா அவங்க வேனிஷ் ஆயிட்டாங்க. அவங்க எங்க போனாங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சு யாருக்குமே தெரியாது. இந்த பொண்ணு ஜெஃப்ரி எப்ஸ்டைன் அவங்களோட பிரைவேட் எலைட் வைல்ட் பார்ட்டிக்கு அவளோட கன்சென்ட் இல்லாமயே தூக்கிட்டு போய் அவளை கொடுமைப்படுத்திருக்காங்க, ஹாரஸ் பண்ணிருக்காங்க.
அதை அவர் ரோட்ல நின்று சத்தம் போட்டு சொல்லும்போது யாருமே நம்பல. எல்லாரும் அவ்வளவு ஒரு பைத்தியமா பார்த்தோம். 3 மில்லியன் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல பீஸா அப்படிங்கிற வேர்டு 300 டைம்ஸ் வந்திருக்கு. அப்படின்னா மேபி இந்த பீஸா அப்படிங்கிற வேர்டு அந்த அண்டர் ஏஜ் குழந்தைங்களை பத்தியோ இல்ல அவங்க விக்கிற வெப்பன்ஸை பத்தின ஒரு கோடட் வேர்டாவோ இருக்கலாம். வரைக்கும் வந்த டீடைல்ஸ்ல ஈரானியன், ரஷ்யன், ஈஸ்ட் கொரியன், சைனீஸ் இவங்க இந்த கண்ட்ரீஸ்ல உள்ள பிரதமருக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு வந்திருக்கு. பாகிஸ்தானோட எக்ஸ் பிரசிடென்ட் அண்ட் மலேசியன் பிஎம் இவங்க யாருக்கும் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீனுக்கும் கனெக்ஷன் இல்ல வந்திருக்கு. இதை தவிர மத்த எல்லாரோட பேரும் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல அடிப்படுது. எலைட் வைல்ட் பார்ட்டில இந்த அண்டர் ஏஜ் குழந்தைங்க எந்த அளவுக்கு செக்ஷுவலி ஹாரஸ் பண்ணப்பட்டு பிசிக்கலி மென்டலி எவ்வளவு அபியூஸ் பண்ணப்பட்டிருக்காங்கன்னு பார்த்தோம். டைம்ஸ் இது நிஜமாவே உண்மைதானே நானே கிள்ளி பாத்துக்கிற மாதிரி இருக்கு. ஒரு படம் பாக்குற மாதிரி இருக்கு. இந்த கதையெல்லாம் கேட்கறதுக்கு அவ்வளவு கொடூரமா இமேஜின் பண்ணியே பார்க்க முடியாத அளவுக்கு டிஸ்டர்பிங்கா இருக்கு இந்த ஸ்டோரி. டொனால்டு ட்ரம்போட பேர்ல காண்டம் ரிலீஸ் ஆகும் போதே நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இங்க ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இவருக்கும் எப்ஸ்டீனுக்கும் பயங்கர கனெக்ஷன் இருக்கு. டொனால்ட் ட்ரம்ப் அவரோட யங் ஏஜ்ல எப்ஸ்டீனோட நிறைய டேஸ் ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு. அதே அண்டரேஜ் குழந்தைங்களை இவரும் ஹாரஸ் பண்ணிருக்காரு. அதுக்கான ப்ரூஃப்ஸ் எல்லாமே அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல இருக்கு. நிறைய விஷயம் என்னால வாயை திறந்து சொல்லவே முடியல. அவ்வளவு பயங்கரமா இருக்கு இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீனோடது. இதுல இருக்கிற சில லீடர்ஸ் அவங்களோட பேரு $100 மில்லியன் இருக்கிற இவங்களோட ப்ராப்பர்ட்டியை இப்போ இந்த எப்ஸ்டீனோட விக்டிம்ஸ் எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா காம்பன்சேஷன். இதுக்கப்புறமாவது அவங்க அந்த ஒரு பயங்கரமான நைட்மேர்ல இருந்து வெளியில வரட்டும்.